சட்டமன்றம் காரசாரமாக போகிறனால நம்மளும் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஷோ பட வேண்டியதெல்லாம் இருக்குது. சட்டமன்றத்தில் ஒருத்தர் உட்காந்து ஒன்று சாப்பிட்டுட்டு இருக்காரு. என்ன யாருன்னு நம்ம சொல்ல தேவையில்ல. முன்சாமியை பார்த்து கேள்வி கேட்டோம்னா முன்சாமி தானே வந்து பதில் சொல்லணும். ராமசாமி வந்து பதில் சொன்னா என்ன அர்த்தம்? ராமசாமி தான் எல்லாத்துக்கும், ராமசாமி தான் எல்லாத்துக்கும் செயல் முதல்வர். அதாவது விஜயை நோக்கி எந்த கேள்வி எழுப்பப்பட்டாலும் அதுக்கு உடனடியாக ஆதவ் அல்லது ராஜ்மோகன் அல்லது இன்னொருத்தர் இருக்காரு நிர்மல், இந்த 3 பேர்ல ஒருத்தர் தான் பதில் சொல்றாங்க. அப்போனா சிஎம் டம்மி பீஸு அப்படிங்கிற ஒரு தோற்றம் மக்களுக்கு வந்து. ஒரே ஒரு கரெக்ஷன், செயல் முதல்வர் வந்து ஆதவ், செயல் சபாநாயகர் தான் வந்து ராஜ்மோகன். ஏன்னா ராஜ்மோகன் சொன்னோட தான் கேமரா அங்கிட்டு திருப்ப சொன்னா வந்து உடனே திருப்புறாங்க. இல்ல அது வந்து சொல்லிட்டு இருக்கும் போதே சபாநாயகர் ஒரு கோரிக்கை வச்சிட்டு இருக்கும் போதே எதிர் தரப்பையும் காட்டுங்க, இந்த கேமரா டீம் வந்து சைடு கொஞ்சம் காட்டுங்க. ஏங்க மாண்புமை இருங்க, தயவுசெய்து சொல்றேன், நீங்க சொல்லுகிற போது முதலமைச்சர் கருத்துன்னு சொல்லுங்க காட்டுங்க அப்படின்னு சொன்னா நீ சபாநாயகரா இல்ல ஜேசிடி பிரபாகர் சபாநாயகரா? அதான் இன்னைக்கு வந்து 2 விவாதங்கள் நடக்குது. ஒன்று வந்து கார் தொடர்பான விவாதம், இன்னொன்று வந்து முதலமைச்சர் வந்து ஒரு சவால் விட்டார்ல, 3 ஃபைல் என் டேபிளில் இருக்குது அப்படின்னு. அதுக்கு வந்து இன்னைக்கு எல்ஓபி என்ன சொன்னார்னா, 4 நட்சத்திரம் ஜபுரு கட்டுறியா ஜோசியக்காரங்கிட்டனா கேட்காம உடனே ரிலீஸ் பண்ணுங்க. மாண்புமிகு நிதி அமைச்சர் பேசும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிள்ல இருக்குன்னு சொன்னாரு. அது ஏதோ போற போக்குல அவர் சொல்லல, உண்மையிலேயே என் டேபிள்ல இருக்கு. நான் ஓபன் சேலஞ்சே பண்றேன், முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பார்க்கட்டும், யார் மீது நடவடிக்கை எடுக்க உண்மையா குற்றச்சாட்டு ஆதாரத்தோடு இருந்தால் ஒரு நடவடிக்கை எடுக்கட்டும். எதற்காக பயப்படுறீங்க, எதற்காக காலம் தாழ்த்துறீங்க, இதையே 3 மாசமா சொல்லிட்டு இருக்கீங்க. ஜோசியக்காரர் சொன்னாதான் அந்த ஃபைல் திறந்து பார்ப்பீங்களா? நல்ல நேரம் அதை பார்த்துட்டு இருக்கீங்களா? எனவே சினிமால பஞ்ச் டைலாக் பேசுறதெல்லாம் சட்டமன்றத்தில் பேசல. ஜோசியக்காரன்லாம் சொல்லக்கூடாது, அவை குறிப்புல வந்து நீக்கிறோம், அது இதுன்னெலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஜோசியக்காரரே பேட்டி கொடுத்துருக்கிறாரு. தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சதே நான் தான். இந்த பேரை வெற்றிங்கிற பேரை நான் தான் செலக்ட் பண்ணி கொடுத்தேன். BETTRI எல்லா இடத்துல வெற்றின்னு வர மாதிரி பேர் வைக்கிறது. அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட வெற்றிக்கு இக்கு வரல. நம்ம சொன்னதுக்கு அப்புறம் தமிழக வெற்றி கழகம்னு இக்கு வருது. இங்கிலீஷ்ல 2 டீ போடுறாங்க வெற்றிக்கு. அந்த ஜோசியக்காரருக்கு இவருடைய ஆலோசகரா நியமிச்சு அரசாணை போட்டு அதையும் தான் எல்ஓபி சொல்றாரு. ஸ்பெல்லிங் தெரியாதா உங்களுக்கு? வெற்றிக்கு ஸ்பெல்லிங் தெரியாதா? பழைய பிட்டு பட நடிகர் ஒருத்தர் இருந்தாரு வெற்றின்னு, அவர் VETRIன்னு தான் போடுவாரு. இதெல்லாம் கவனிச்சிருக்கீங்க டீடைலிங்க. எல்ஓபி இதையும் சொன்னாரு, ஜோசியக்காரர் வந்து பொறுப்பெல்லாம் போட்டிருக்கீங்களே, ஜோசிங்க எப்படி தவறான வார்த்தையா இருக்கும் அப்படின்னு. இன்னொன்னையும் சேர்த்து சொல்லியிருக்கலாம், எங்க கொள்கை தலைவர் அண்ணன் திருமா வந்து ஜோசியக்காரர் நியமனம்னா வந்து தவறில்லை அப்படின்னு சொன்னதையும் எல்ஓபி மேற்கோள் காட்டியிருக்கலாம். சரி, இன்னமும் தெரில, அவர் வந்து திருமாவோட பிறந்த நாளுக்கும் வாழ்த்து சொல்லலை, ஏதோ ஒன்று கரெக்டான. இப்போதான் வந்து திமுக வந்து நாகரிக அரசியல கை விட்டுருக்கு, இதுதான் நமக்கு தேவை அப்படின்னு இவங்க ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. அடுத்ததா இன்னொரு விஷயம் வந்து இந்த கார் விஷயம். கார் வேண்டாம், திமுக உறுப்பினர்களுக்கு கார் வேண்டாம். 59 உறுப்பினர்களுக்கும் கார் வேண்டாம். 2 பேர் மதிமுக, அவங்க வந்து திமுக உறுப்பினர்களாக தான் இல்ல, அவங்க அறிவிச்சிட்டாங்களே. அந்த வேஸ்ட் அறிவாலயத்துல வந்து சேர்ந்துட்டாங்க. ஓட்ட படகு, அந்த படகுல இனிமேல் போக மாட்டோம்னு அவங்க திமுக இணைஞ்சிட்டாங்க. அவங்க ஜென்மத்துக்கு வையாபுரி குடும்பத்துல இருந்து எவனும் எம்எல்ஏ MP ஆக மாட்டான்றத இது பண்ணிட்டாங்க. இப்போ திருப்பி இது கார் வேண்டான்றது திமுகவோட ஸ்டாண்டாக வந்து இன்னைக்கு எல்ஓபி வந்து சொல்கிறார். உடனே ஆதவ் அர்ஜுனா, கம்யூனிஸ்டுகள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க தெரியுமா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2 பேர் வந்துட்டு எங்களுக்கு கார் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. முதல் செருப்படி. அது மாதிரி மற்ற கட்சிகளையும், தாவேகா மட்டும் இல்லை, எல்லா கட்சியும் கம்யூனிஸ்ட் தோழர்கள் அங்கிருந்து வராங்க. அந்த மாரிமுத்து அண்ணன் கிட்ட கார் கிடையாது. இதுதான் கம்யூனிஸ்ட் தோழர்களுடைய நிலைப்பாடு. சுருக்கமா சொல்லுங்க. சில சட்டமன்ற உறுப்பினர்கள் கார் வேண்டும் என்று முதலமைச்சர் கோரிக்கை வச்சாங்க. ஆமா, முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. ஆமா, ஆகவே இல்லாதவங்க கொடுக்கூட வேணும்னு சொல்ல, எங்களை பொறுத்தவரை கார் தேவையில்லை என்பது எங்களுடைய நிலைப்பாடு என்பதை தெரிவித்துக். 2வது வந்து நீங்கள் வந்து ஆடம்பரமாக வாழ்கிறீர்கள் அப்படின்னோன்னு நேரு என்ன இருந்துட்டு என்ன சொல்றாரு, நீங்க இருக்கிறது சொந்த வீடு, ஆனா அதுக்கு அரசாங்கம் வந்து வாடகை தருது, இதையெல்லாம் குறைச்சிக்கலாம்ல அப்படின்னு கேட்டோன்னா அதுக்கு பேங்கிறாரு. யாரு? செயல் முதலமைச்சர். வீட்டில் இந்த கார் வேணான்னு தானே சொல்றோம், உங்களுக்கு செலவு கம்மி பண்ணுன்னு தானே சொல்றோம். அதுக்காக ஒருத்தர நீங்க வந்து 4 வீடு வச்சிருக்க, 3 வீடு வச்சிருக்கேன்னா தெரியுமா? அமைச்சருக்கு தெரியுமா என்பது தெரியல. அமைச்சர் இப்ப சொந்த வீட்டில் இருக்கிறார், ஆனா அந்த அரசாங்கம் அந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்குது. அது தெரியுமா அவருக்கு? அமைச்சருக்கு வீடு சொந்த வீட்டில் இருந்தா கூட அதுக்கு வாடகை கொடுக்குறாங்க. அதை ஒண்ணு வேணான்னு எழுதி கொடுங்க. இதெல்லாம் தேவையா? இல்ல, அதுல என்னன்னா, இந்த கார் வேணான்னு சொல்றீங்க, எப்படி அரசு இல்லத்துல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு வந்து
கேட்டா எங்க முதலமைச்சர் சொந்த வீட்டில் தான் இருக்கிறாரு, பட்டினப்பாக்கம் வீட்டில் தான் இருக்கிறாரு, பனையூர் வீட்டில் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து யார் வாடகை தரா? அரசு வாடகை தருது. அரசு வாடகை தருது. இன்னொன்னு, ஒரு எதிர்க்கட்சி தலைவர்ங்கிறது வந்து அவருக்கு கேபினெட் ஈக்குவலான ஒரு அமைச்சருக்கு ஈக்குவலான பதவி. அப்ப அவருக்கு வந்து அவர் இருக்கக்கூடிய அந்த அரசு பங்களா வந்து வழங்கலாம். இப்படிதான் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த எடப்பாடி பழனிசாமி இல்ல, இவங்க என்னமோ வந்து பிச்சை போடுற மாதிரி சொல்றாங்க. நாங்க வந்து குறிஞ்சி சட்டத்துல இருக்குங்க. போன தடவை செவ்வந்தி இல்ல, நீ கோர்ட்ல போய் போராடு. அதான் குறிஞ்சி இல்லத்தை காலி பண்ணி நெல்லோபியை வந்து பேச. முதல்ல உனக்கு வந்து உனக்கு நீ வகிக்கக்கூடிய பொறுப்புக்கு நீ சட்டமன்றத்துல பேசலாமா? நான் பார்த்து கொடுத்தேன். உன் மச்சானே சொல்லிட்டாப்ல. மொத்தமா உன் டவுசர் அவுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நாங்க கிடையாது, உன்னோட சொந்த மச்சான். அந்த வீடியோ இன்சர்ட் போடுவோம். அவர் வாங்கி சில செட்டில்மெண்ட்டாக சில வாங்கின அமௌண்ட்டை இன்றைக்கி வந்து அதை டிவிக்கியில் போய் அவர் ஏதோ செலவு பண்ணிகிட்டு இருக்கார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஒரு டிப்பிக்கல் ஒரு அமாவாசை கேரக்டர். எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு எங்கள் ஃபேமிலியில் வந்தார். எனக்கும் எங்கள் அப்பாவுக்குமே ஒரு பிரிவினை ஏற்படுத்தி அந்த கம்பெனி பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணணும்னு ஒர்க் பண்ணிட்டுருந்தாப்புல. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து டிஎம்கேக்குள்ளே போனாப்புல. டிஎம்கேக்குள்ளே போயிட்டு அங்கே பார்ட்டிவே டேக் ஓவர் பண்ணணும்னு சொல்லி ஒரு இமேஜில் போய் அங்கே இருக்க சன்னுக்கும் சன்னிலாக்கும் சண்டே உருவாக்கி அங்கே ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் பண்ணாப்புல. இதெல்லாம் பார்த்து தான் அங்கேருந்து துரத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து விசிகேயில் போனார். அதே மாதிரி அங்கே இருக்கிற தலைவருக்கும் தலைவரே கேட்காம சில விஷயங்கள் இவராக ஏதோ பண்ணிட்டு இருந்தார். அங்கே உள்ளேயும் இதே மாதிரி பாலிடிக்ஸ் கிரியேட் பண்ணி அந்த பார்ட்டியை டேக் ஓவர் பண்ணணும்னு பிளான் பண்ணாப்புல. இப்போ அங்கேருந்து வெளில துரத்தப்பட்டு இப்போ அடுத்தது இங்கே வந்திருக்காப்புல. ஸோ இங்கேயும் இதே பிளானை தான் அவர் எக்ஸிக்யூட் பண்ணார். இது அங்கேயும் உள்ளுக்குள்ளே சில இஷ்யூஸ் இந்த மாதிரி போகுதுன்னு நானும் கேள்விப்பட்டேன். இப்ப எல்லாத்துலயும் இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட வெற்றி தான் வந்துட்டு இருக்கு. எப்படின்னா வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற நுகர்வோர் பொருட்படுத்தக்கூடிய பருப்பு, பாம் ஆயில், அதுக்கு எல்லாத்துலயும் வந்து VETTRI அந்த மாதிரியான ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட தான் வேலை வெற்றினாவும் போறாங்க. வெறி அப்படின்னு போடலையே, அப்புறம் அசிங்கமாயிடும். எல்லா திட்டத்துக்கும் வெறின்னு போட்டாங்கன்னா. அப்புறம் இன்னைக்கு எல்ஓபி வந்து இன்னொரு விஷயம் சொல்றாரு. சபாநாயகரை பாராட்டி இருக்காரு. இதுவரையும் நடந்த சட்டமன்ற வரலாற்றிலேயே அதிக முறை ஆளுங்கட்சி உறுப்பினர்களின் பேச்சை வந்து, குறிப்பா அமைச்சர்களுடைய பேச்சு, குறிப்பா ஆதவோட பேச்சா, குறிப்பா நிர்மலோட பேச்சா, குறிப்பா ராஜ்மோகனோட பேச்சா, இன்னும் சொல்ல போனா சட்டமன்ற வரலாற்றிலே இதுதான் முதல் முறையாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசுவதை விட ஆளுங்கட்சி உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள் பேசுவதையெல்லாம் நீங்கள் தான் முதலாக அவை குறிப்பிலிருந்து நிறைய எடுத்திருக்கிறீங்க. அந்த வரலாறு நீங்க படைச்சிருக்கிறீங்க. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அவை குறிப்பில் வந்து நீங்கிறது, அதாவது சிஎம்க்கு பேச தெரியாது, சிஎம்க்கு வாய் கிடையாது, வாயை திறங்க சிஎம்னு சொன்னா வாயில ஏதாவது வந்துரும்னு சிஎம் பயப்படுறாரு. அவர் சிஎம் உடைய வாயாக செயல்படக்கூடிய இந்த 3 அமைச்சர்களுடைய பேச்சை தான் அதிக முறை சபாநாயகர் நீக்கி இருக்கிறார். இப்ப சிறப்பு திட்ட செயலாக்கத்துறைக்கு போன தடவை மினிஸ்டரா இருந்தவர் வந்து இப்ப இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின். சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை பட்ஜெட் அப்ப யார் வந்து அந்த மானிய கோரிக்கையில யார் மினிஸ்டர் அவங்க தான் பண்ணணும். இப்ப வந்து சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை யார்கிட்ட இருக்கு? முதலமைச்சர்கிட்ட இருக்கு. இதை வந்து யாரு தாக்கல் பண்ண போறாங்க அப்படின்னா அமைச்சர் ரமேஷ் வந்து தாக்கல் பண்ண போறாங்க. ஏன்னா முதலமைச்சருக்கு வாய் கிடையாது, அமைச்சர்கள் தான் வாய் இருக்கு அப்படின்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. இப்ப தீர்மானத்தை முன்மொழியறதுக்கு மட்டுமே அவரை வச்சிருக்கீங்களா? எதுக்குமே பதில் சொல்ல மாட்டீங்களா? அதையும் பார்த்து ஒரு உணர்ச்சியே இல்லாம ரோபோ மாதிரி படிக்கிறது என்னங்க? மிஸ்கின் படம் ஒன்று வரும்ல, அது மாதிரி அந்த படம் தான் ஞாபகத்துக்கு வருது. இன்னொருத்தனை விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன். இல்ல அந்த துருக்கிய பழமொழியை தான் நம்ம சொல்லணும். இந்த வடிவேலு ஜோக் வேற என்ன சொல்றது, அவர் அழுக மாட்டாரு, ஒரு ஆள் போட்டு அழுதுட்டு இருப்பார்ல. அது மாதிரி அளித்தால வந்து கவுண்டமணிக்கு பாட்டு பாட வராது, கார்த்திக் பின்னாடி இருந்து பாடுவாரு, கவுண்டமணி வாயை செய்வாரு. அந்த மாதிரியாவது ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க சட்டமன்றத்துல. ஒரு முதலமைச்சருக்கு பேச தெரிய, அவருடைய துறையை தமிழ்நாடு சட்டமன்றத்துல முதலமைச்சர் பேச மாட்டேங்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் மற்ற மாநிலங்களுக்கு போனா டிகே சிவகுமார் நம்மள என்ன நினைப்பாரு, ரேவந்த் நம்மள என்ன நினைப்பாரு, சந்திரபாபு நாயுடு நம்மள என்ன நினைப்பாரு. இந்த சட்டமன்றம்ங்கிறது, தமிழ்நாடு சட்டமன்றம்ங்கிறது அதற்கு வரக்கூடிய முதல்வர்களுடைய அந்த நாவன்மைக்கு புகழ்பெற்றது. அப்படியாப்பட்ட ஒரு சட்டமன்றத்துல என்ன சொல்றது, பேசா மடந்தையாக ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு. நமக்கு இது அவமானமாக இருக்கு. சிபிஐ எம்பி வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு. என்னன்னா, இந்த அரசை யார் இயக்குறா அப்படின்னா சங்கிகள் இயக்கும் அதிகார வர்க்கத்தின் ஆட்சி நடக்கிறது அப்படின்னு. அப்புறம் என்ன ஆதரவு கொடுக்குற அப்படின்னு கேட்பாங்கல்ல. இவர் சுறா கட்சி இல்ல, எந்த கட்சியா இருந்தா சிபிஐயும் சரி எம்மும் சரி ரெண்டுமே தானே ஆதரவு கொடுக்குது. சங்கிகளுடைய பேக்ராப்ல தான் இந்த ஆட்சி நடக்குது அப்படின்னு தோழர்கள் நினைச்சாங்கன்னா அதுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய அவர்களுடைய முடிவை மறுபரிசீலனை பண்ணணுமா இல்லையா? இன்னைக்கு வந்து முன்னாள் மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஒரு மக்கள் பிரச்சனையை தொடர்ந்து எழுப்புறாரு. என்னன்னா, எல்லாருக்கும் வந்து கரண்ட் பில் ஏறுது. அமைச்சர் ஒரு பேட்டியில் ஒன்று சொல்றாரு, அதிகாரிகள் வந்து ஒன்று சொல்றாங்க அப்படின்னோடனே, இந்த 3 மாதங்களில் குறிப்பாக இந்த 2 மாதங்களாக
தமிழ்நாடு முழுவதும் மின் கணக்கீடு என்ற முறையில் எடுக்கப்பட்ட அந்த கணக்கீட்டின் அடிப்படையிலும் லட்சக்கணக்கான மின் நுகர்வோர்கள் தங்களுடைய மின் கட்டணம் உயர்ந்திருக்கிறது என்ப குறைபாடுகளை சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். அப்படி சுட்டிக்காட்டுகின்ற பொழுது அது போன்ற குறைபாடுகள் இல்லை, அங்கொன்றும் இங்கொன்றும் இருக்கிறது, அதெல்லாம் சரி செய்யப்பட்டு வருகிறது என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பத்திரிகைகளுக்கும் பொதுவெளியிலும் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் மின்சார வாரியம் அதனுடைய சிஎம்டி அவர்கள் வெளியிட்ட பத்திரிகை செய்தியில் ஏறத்தாழ 3,70,000 மின் நுகர்வோர்களுக்கு மறு ஆய்வு என்று அறிவித்து அதற்கான பணிகளை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். அமைச்சர் ஒரு கருத்தை முன்னெடுத்திருக்கின்ற பொழுது துறையினுடைய நிர்வாகம் என்பது மற்றொரு கருத்தை வெளியிட்டு அதுக்கு பதில் வந்து நீ பதில் இருந்தா நீ பதில் சொல்லணும். இவர் வந்து கரூர் கம்பெனிங்கிறது, அதுக்கு எதிர்க்கட்சி தலைவர் இருந்துட்டு ஏங்க வக்கே இல்லாத அமைச்சருங்க, கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத ஒரு அமைச்சருங்க. எதுக்கு எடுத்தாலும் கடந்த 5 ஆண்டுகள் என்ன நடந்தது இருக்கட்டும், கடந்த 5 ஆண்டுகள் நீ எத்தனை கட்சியில இருந்த? காக்கி டவுசர் போட்டுக்கிட்டு இருந்தல்ல, அதான் ஒரு உண்மையான கட்சி, அதுதான் உன்னுடைய உண்மையான உருவம். காக்கி டவுசர் வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு கையில ஒரு குச்சியை ஒன்று வச்சுக்கிட்டு நின்னல்ல, அதுதான் உன்னுடைய உண்மையான தோற்றம். இப்போ அதுக்கு வந்து சங்கி அமைச்சர் மன்னிக்கணும், எரிசக்தி துறை அமைச்சர்னு எல்ஓபி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் பேசுகிறதெல்லாம் சொல்லுவோம், இவன் வாங்கினது சொல்லுவோம். பாத்ரூமில் வந்து 5 நிமிஷம் இருப்பாங்க, எவ்வளோ நேரமாக இருக்கும் என்ன வேணும்னா எல்ஓபி பிடிச்சி டீசெண்டாக கேட்குறாரு. நான் எல்லாரும் வந்து பாத்ரூமில் இருக்கிறதுக்கு தான் பார்க்க எவ்வளோ நாட்டில் யாரெல்லாம் எவ்வளோ நேரம் பாத்ரூம். இதுக்கு வந்து உண்மையிலேயே எடப்பாடியாக இருந்தால் கூட வெக்கப்பட்டிருப்பார். ஆனா உனக்கு அது கூட வராது. அதாவது நம்ம மாண்புமிகு நம்ம கரூர் கம்பெனி மன்னிக்கணும், கரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு சங்கி அமைச்சர் மன்னிக்கணும், மாண்புமிகு எரிசக்தி துறை அமைச்சர் அவர்கள் பேசணும். இல்ல மாண்புமிகு பாத்ரூம்ல நீக்கிட்டீங்களா? தமிழ்நாட்டில் யார் யாரு பாத்ரூம்ல எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு கண்காணிக்கிறதுக்கு ஒரு தனியாக அமைச்சர் வச்சிருக்கீங்களா என்பதை நான் கேட்க விரும்புறேன். திமுகவா இருக்கவே கொஞ்சம் டீசெண்டா கேட்டுக்கிறாங்க. இதே அதிமுகவை பார்த்து இதே மாதிரியான வார்த்தைகளை சொன்னா நீ தான் போய் எல்லா பாத்ரூம்ல போய் கழுவி விடுறியான்னு சொல்லி கேட்பாங்க. தேவையா அதெல்லாம்? அடுத்ததா இன்னும் 2 விஷயம். ஒன்று வந்து முந்தா நாள் வந்து புசியார் பேசும்போது ஜனநாயகன் படம் ஏதோ ஒரு திண்டுக்கல் புட்டின ஒரு கிராமத்தில் வந்து எடுத்திருக்காங்க, அங்கெல்லாம் ரோடே இல்லை, அங்கே ரோடெல்லாம் போடலாமா அப்படின்னு விஜய் இவர்கிட்ட கேட்டார். நம்மளால் மாநாடே போட முடியல தலைவரை, ரோடெல்லாம் போட அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்றது வீடியோ வந்திருக்கு. நாங்கள் உடனே வந்ததுலேருந்து 5வது நாளில் நாங்கள் ரோடு போட்டோம் அப்படின்னு. கொடைக்கானல் பிளாக் தாண்டிக்குடி என்ற ஒரு பஞ்சாயத்தில் போன வருடம் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் படப்பிடிப்புக்கோசம் ஷூட்டிங்கோசம் அங்கே போனார். ரோடு போடலை, நம்ம சொந்த செலவில் போட்டுடலாமான்னு. நம்மளுடைய ஆட்சி கண்டிப்பாக வந்துடும் சார், வந்த உடனே போட்டுடலாம் அப்படின்னு சொன்ன சிரிச்சார். நான் பதவியேற்று 5வது நாள் முதலமைச்சர் அலுவலகத்திலேருந்து ஒரு நோட் ஷீட் வருது. என்னான்னு பார்த்தீங்கன்னா அந்த தாண்டிக்குடி இல்லை கிராமத்துக்கு ரோடு போடணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு தினகரெல்லாம் நியூஸ் வந்துருச்சு, அந்த ரோடு அப்படியே தான் இருக்குது, ரோடே போடலை. ஐ பெரியசாமி வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் டெண்டர் விட்டோம், அந்த டெண்டர் விட்ட கான்ட்ராக்டர் வந்து இறந்துட்டாரு, அதுக்கப்புறம் 2026 மார்ச்சோ பிப்ரவரியோ தான் வந்து டெண்டர் வந்து பரிசீலனைக்கு வந்து அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத சொல்கிறாரு. இல்லை, கூடம் நகருக்கு நாங்கள் பண ஒதுக்கீடு செய்து அதுக்காக ஒதுக்கிய பணத்தை அந்த டெண்டர் எடுத்தவர் இறந்து விட்டார். இறந்து விட்டதற்கு பின்னால் வீரகுமார்னு இறந்துட்டார். அதுக்கு பின்னால் வந்து இப்போ டெண்டர் வச்சாச்சு, அதுக்கு தான் அந்த பணி நடக்குது. ஆக அதற்கு டெண்டர் கொடுத்த ஆட்சியும் எங்களுடைய ஆட்சி என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இப்போ ஏன் இந்த ஒரு சின்ன சின்ன அல்பமான விஷயத்தில் வந்து, அதாவது இவங்க வந்து படத்தில் அரசியல் பண்ணாங்க, படம் வெளியாகலை, எனக்கு இவ்வளோ படம் நக்கிட்டு போயிருச்சு, அது வெளியிலேயே சொல்லலையே, அதுதான் தெரியுமே. விஜய்க்கு 500 கோடி சம்பளம் நானுங்க, படத்தோட கலெக்ஷனே 300 கோடி தான் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலாக அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. படத்தை வச்சு அரசியல் பண்ணாங்க, அரசியலில் வந்து படத்தை பற்றி பேசுகிறாங்க, இதெல்லாம் கேட்டாங்களா? இன்னொன்று மதுரை பாலா அப்படின்ற இருக்கிற திமுகவை சார்ந்த ஒருத்தர் வந்து ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காருன்னா, புசி வந்து முந்தா நாள் பேசும்போது அருண்ராஜ் வந்து துறையில் இருக்கும்போது வந்து தலைவரை வந்து பார்த்தாரு யாருக்கும் தெரியாமல் அப்படின்னு. அவர் நிர்மலா சீதாராமன் அவங்க தானே அதுக்கு பொறுப்பு, இதை எப்படி அலோவ் பண்ணுறீங்க அப்படின்றத கேட்டிருக்காரு. ஏஆர்எஸ் அருண்ராஜ் சார், ஏன் சார் எதுக்கு சார் அரசியல்? ஐஆர்எஸ் பதவியிலே இருந்து நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் அப்படி இருக்கும்போது இல்லைங்க நான் அரசியலுக்கு வந்தே ஆவனார். சரிங்க அப்படின்னு தலைவர்கிட்ட அடிக்கடிக்கு வந்து பார்ப்பார்.
நான் வந்து யாருக்கும் தெரியாமல் வந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. இது வந்து தப்பா சரியா அப்படின்றத கேட்டிருக்காரு. நிர்மலா சீதாராமன் தெளிவா சொல்லுங்க. வருமான வரி பிரச்சனை இருந்தது விஜய்க்கு. சென்னை சாலிகிராமத்தில் உள்ள நடிகர் விஜயின் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் தற்போது சோதனையில் ஈடுபட்டிருக்கின்றனர். அதேபோல சென்னை நீலாங்கரையில் உள்ள விஜயின் மற்றொரு வீட்டிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அதை வந்து ரெய்டு அடித்த அதிகாரி, அதாவது வருமான வரித்துறையில அவர் வந்து உயர் பொறுப்புல இருந்தார், ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ். அவர் இருந்த போது அவர் போய் விஜயை போய் தனிப்பட்ட முறையில் வந்து அப்பப்போ சந்திச்சுட்டு வந்தாரு அப்படின்னு சொன்னா சாதாரணமாக பார்க்கக்கூடியவர்களுக்கு இது என்ன மாதிரியான ஒரு சந்தேகத்தை கிளப்பும். அப்புறம் வந்து இந்த தாய்மாமன் சீர் மோதிர திட்டம் இருக்குல்ல, அது வந்து யாருக்கு கொடுக்க போறாங்கன்றது வந்து முன்னாடியே தெரியும். ஏன்னா ஒரு நகை விற்பனை செய்யக்கூடிய அதோட விளம்பரத்தோட நடிச்சிருக்காருல்ல இவரு. ஆமா, ஜோய் ஆலுகாஸோட நிறுவனருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆலுகாஸ் விளம்பரத்துலையும் நடிச்சிருக்காரு. அதுவும் வந்து எப்படி பிட் பண்ணியிருக்காங்கன்னா நகை செய்வதற்கு 1 பைசா அப்படி இல்ல அது என்ன சொல்றாங்கன்னா தங்கத்தோட ரேட் ஓகே, அதே ரேட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறாங்க. மற்றபடி செய்கூலி சேதாரம் அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸ் இது எல்லாத்துக்கும் சேர்த்து 1 பைசா தான் வந்து அவங்க வந்து கோட் பண்ணியிருக்கிறாங்க. அது எப்படி அவங்களால முடியும்னு தெரியல. 1 ரூபா சம்பளம் 1 பைசா இதெல்லாம் வந்து பெங்களூர் இது வரைக்கும் டெண்டர் வரலாற்றிலேயே 1 பைசா கோட் பண்ணி ஒரு நிறுவனம் ஒரு மோதிரம் செய்யறதுக்கு, தங்க மோதிரம் செய்யறதுக்கு 1 பைசா கோட் பண்ணி, அதாவது தங்கம் வந்து ப்ரொக்யூர் பண்ணி கவர்மெண்ட் கொடுத்துருமா? அப்ப இல்ல தங்கமும் அந்த நிறுவனம் தான். அது என்ன தரத்துல இருக்க போகுது, என்ன டச்சு 916 அல்லது 80 85 அதெல்லாம் வந்து தெரிய போறது இல்ல மக்களுக்கு. அத அப்படியே கல்ஃப்ல இருந்து மொத்தமா வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு அதனுடைய தரம் எந்த லட்சணத்துல இருக்க போகுது. இந்த மாதிரியான ஏங்க தங்கம்னு தானே சொன்னோம். ஏங்க ஒரு நகைக்கடை நிறுவனம் 22 கேரட் தங்கம்னு நான் சொன்னோம். தங்கம்னு சொன்னோம். அதெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. அதெல்லாம் 22 கேரட்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா தரம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இன்னொன்னு, ஒருத்தர் வந்து ஒரு வியாபாரம் பண்ணக்கூடிய ஒருத்தர் ஒரு டெண்டர் எடுத்துட்டு வராருன்னா அவர் என்ன நக்கிறதுக்கு வருவாரு, அதுல ஏதாவது லாபம் பார்க்க தானே வருவாரு. அப்ப எனக்கு ஒரு லாபமே வேணாம், 1 பைசா போதும் ஒரு மோதிரம் செய்யறதுக்குன்னு ஒருத்தர் வராருன்னா, ஜெயலலிதா வந்து சொன்னாங்கல்ல, மாசம் எனக்கு 1 ரூபா சம்பளம் போதும், மீதி பூரா கவர்மெண்ட்டே வச்சுக்கிட்டு சொன்னாங்கல்ல. அப்ப அது அந்த நிறுவனத்துக்கு வந்து இவரு இருந்திருக்காரு. அடுத்து கொக்கோ கோலாக்கோ அது மாதிரி ஏதாவது ஒரு. ஆமா ஆமா. இப்ப இத வந்து டிவிஎஸ்சியே எடுத்து விசாரிக்கும். அப்படி இல்லைன்னா திமுக வந்து வழக்கு போடும். இதெல்லாம் இப்ப விசாரிக்க மாட்டாங்க யாரும். இது எல்லாமே வந்து எப்போ முடியும்னா 4 வருஷம் கழிச்சு தான் முடியும். ஆமா. அப்போ வரும் இடி வரும், ஐடி வரும், எல்லாமே வரும். அப்போ உட்காருவார். அப்போ உட்காருவார். முதல் 2 வருஷம் வந்து எப்பவுமே பாஜக பண்ணக்கூடிய வேலைகள் இதுதான். ஜெகன்மோகன் ரெட்டிக்கு என்ன பண்ணாங்க, அதே தான் பண்ணுவாங்க. லீஸை விட்டுருவாங்க. எவ்வளவு தூரத்துக்கு மாடு போகுது, கைத்தை வந்து கைட்டி விட்டுருவாங்க. எவ்வளவு தூரத்துக்கு போகுதுன்னு பார்ப்பாங்க. அதுக்கு பிறகு இறுக்கி பிடிப்பாங்க. அடுத்ததா வந்து திமுக ஆட்சியில் ஏன் லைவ் விடலை அப்படின்னு செயல் முதல்வர் ஆதவர்ஜனா கேட்குறாரு. அதுக்கு வந்து எல்ஓபி வந்து என்ன சொல்றாரு, எங்கள் ஆட்சியில் தான் லைவ் வந்தது, முதல் தடவையா வந்தது, முதல் தடவையில வந்தது அப்படின்னு. அதுக்கு வந்து செயல் சபாநாயகர் என்ன சொல்றாருன்னா, ஆமா நாங்கள் ஒத்துக்கிறோம், நீங்க தான் முதல்ல லைவ் விட்டீங்க, ஆனால் முழுவதுமா நாங்கள் தான் லைவ் விடுறோம் அப்படிங்கிறாரு. ஏன் நீங்க ஏன் லைவ் இல்ல? நீங்க ஏன் லைவ் இல்ல? 2021ல உங்களுடைய தேர்தல் அறிக்கை என்ன இருந்துச்சு? 2021 திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் சட்டமன்றத்தை லைவ்ல கொண்டு வரணும் சொன்னீங்களே, ஏன் செய்யல? இதைத்தான் நான் குறிப்பிட்டேன். நாங்க ஒரு கேள்வி கேட்டா நாங்களே ஆச்சரியப்படுறவர்களுக்கு, நாங்களே அதிசயப்படுற அளவுக்கு நீங்க ஒரு பதில் சொல்றீங்கிறது இதுதான் நான் சொன்னேன். அதன் பிறகு ஜோசியக்காரன் அப்படின்னு சொல்றது தவறுன்னு சொல்றீங்க. நீங்க ஜோசியக்காரன்னு அப்பாயின்மெண்ட் நீக்கிருக்கீங்க. ஜோசியங்கிற வார்த்தை ஒன்றும் தப்பான, ஜோசியக்காரங்கிறது தப்பான வார்த்தை கிடையாது. லைவ் வந்து திமுக ஆட்சியில் தான் முதன் முறையாக நாங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னோம். கேள்வி நேரத்தை முதலையாக லைவாக ஒளிபரப்பு செய்தது நாங்க. இப்போ இந்த கேள்வி நேரத்தையே எடுக்க முடியாத நிலைமையில தான் இன்னைக்கு இந்த அரசு நடந்துகிட்டு இருக்கு. நேரலை நாங்க செய்யவில்லை அப்படின்னு சொன்னாங்க. சட்டமன்ற வரலாற்றிலே முதன் முறையாக நேரலை செஞ்சது திராவிட மாடல் அரசு, எங்களுடைய தலைவர் அவர்கள் தான். கேள்வி நேரம் ஒவ்வொரு நாளும் 1.5 மணி நேரம் 10 கேள்விகள் எடுக்கப்பட்டு அனைத்து எதிர்க்கட்சி தலைவர், அப்ப இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் அத்தனை பேருக்கும் வாய்ப்பு கொடுத்தது எங்களுடைய தலைவர். அது லைவ் செய்யப்பட்டது. இன்னொரு பேட்டர்ன் ஒன்று ஃபாலோ பண்றேன். புதிய தலைமுறை, பாலிமர், நியூஸ் தமிழ் 24/7 இவங்க எல்லாம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசியிருந்தா மற்றவங்க இயல்பாக காதை குடையிறது, கொட்டாய் விடுறது, இப்படி நெட்டி முடிக்கிறது, இதெல்லாம் செய்யறது இயல்பா இல்லையா? அதெல்லாத்தையும் இதுக்கு முன்னாடி கேமரால இது லைவ் வந்ததுக்கு பிறகு விஜய் வந்து யாரு பேசினாலும் என்ன பேசினாலும் இப்படியே கிடந்தாரு. எல்லாம் சப்ஜெக்ட் இது கமல்ஹாசன் படத்துல வரும்ல, அந்த டாக்டர் படத்துல, எம்பிபிஎஸ் படத்துல, அதுல வந்த மாதிரி சப்ஜெக்ட் மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறாருங்கிற ஒரு விமர்சனம் வந்தது. ஆனா இப்போ வந்து மற்றவங்க பேசும்போதெல்லாம்
விஜயை காமிக்கிறது இல்லை. விஜய் பேசும்போது மட்டும்தான் விஜயை காமிக்கிறாங்க. விஜய் பேசுவதுங்கிறது குறிஞ்சி பூ பூக்குற மாதிரி அரிதான ஒரு விஷயம். அதான் எல்ஓபி இல்லைன்னா பேசுறாரு. ஆமா, காலையில அவர் வர்றப்ப எல்லாருக்கும் வணக்கம் வைப்பாரு, அதை காமிக்கிறாங்க. அப்போ விஜயை காமிக்கிறாங்க. இன்னைக்கு எல்ஓபி வச்சாரா வணக்கம்? ஆமா, இன்னைக்கு வந்து இவர் வந்து வெளியில வந்து எல்லாம் வைக்கல, வேட்டி கட்டிட்டு இருந்தார் இல்லையா, அப்படியே சேர்லயே உட்காந்து எல்லாருக்கும் வணக்கம் வச்சுட்டாரு. மீண்டும் அடுத்த பூமரில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.